Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பேஸ் மேக்கப் தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிகினர்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஸ் மேக்கப் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிவி பேஸ் மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவி பேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்ஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு டிவி பேஸ் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் ஒன்லி பேஸ் மேக்கப் மட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசன் இந்த வின்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிவி பேஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது ரொம்ப நீங்கள் குயிக்காக வந்து முடிச்சிடலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த டிவி பேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி பேஸ் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, நார்மல் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின்னை நல்லா ப்ரெப் அண்ட் ப்ரைம் பண்ணிக்கிட்டு தென் யூஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்டாக இருந்தாலே எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிவி பேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா நான் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 1 மினிட் கழிச்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நோ ஒயிட் காஸ்ட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. தென் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு ரொம்பவே இது வந்துட்டு நல்லா வரும். ஓகே, ஸோ ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய டிவி பேஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது நான் வந்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ டிவி பேஸ் எப்படிங்கிறது. அதாவது மேக்கப் டுட்டோரியல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். இது செப்பரேட்டாக பேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவி ப்ரைமர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டிவி ப்ரைமர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ப்ரைமர் பண்ணுற வேலையை வந்து நல்லாவே பண்ணும். மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும் ஒரு ஸ்மூத் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும். நல்ல ஒரு டிவி பேஸாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது அந்த க்ளோயி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ரைமர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ப்ரைம்ஸ் பண்ணி மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து போடக்கூடிய பேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருந்து நல்லா வந்து க்ளோவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நீங்கள் டிவி ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா மேபிலோட ஃபிட்மி அந்த டிவி ப்ளஸ் ஸ்மூத் ப்ரைமர் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் பேஸ் ப்ரைமர் அந்த ப்ரைமரும் வந்து இருக்குது, ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ராண்டில் போனால் கலர் பாரில் ஃப்ளாலஸ் ஃபினிஷிங் ப்ரைமர் அந்த ப்ரைமர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ டிவி ப்ரைமருங்கிறது வந்து இதுதான். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ப்ரைம்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு டிவி க்ளோய் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு கிளாஸி ஒரு டிவி ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்து போட உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளேருந்து இந்த டிவி க்ளோய் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிவி க்ளோய் பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ரொம்ப நேச்சுரலாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்ட்ரோப் க்ரீம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. பட் ஸ்ட்ரோப் க்ரீம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. லாக்மியோட லூமி க்ரீம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்குது, சுகரில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு NY பை காஸ்மெட்டிக்ஸ் இதில் என்ன பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோப் க்ரீம் அஃபோர்டபுளாக இருக்குது. வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போயே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டிவி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிவி ஃபினிஷ் வந்து கொடுக்குதுன்ட்டு. ஸோ ஐ ஏரியா மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஐலிட் ஏரியா மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஸ்ட்ரோப் க்ரீம் வந்துட்டு நீங்கள் வேணுண்டா ஐ ஏரியா ட்ரையாக இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. நான் அந்த எக்ஸஸ் ரிமைனிங் உள்ளதை ஐ ஏரியாவில் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து இதுதான். ஸோ ஃபிங்கர்ஸாலே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன், ஒரு டிவி ஃபவுண்டேஷன், இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் இல்லாட்டா சிரம் பேஸ்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் தான் என் ஸ்கின்னில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து மேக் ஷூர் ஃபவுண்டேஷன் வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் ஹைட்ரேட்டிங் இல்லுமினேட்டிங் டிவி சிரம் பேஸ் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு நல்ல டிவி க்ளோய் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் டிபெண்ட் அப்பா நீங்கள் எந்த கவரேஜ் வேணுமோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபிங்கர்ஸே வந்து யூஸ் பண்ணுறேன். க்ளீன் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாக்மி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் பார் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா டிவி ஃபவுண்டேஷன்ஸ், ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஹீரோ பிராண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டி இதிலெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி நீங்கள் பிடிச்சது வாங்கிக்கிறங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிம்மலோட தான் வந்துட்டு போகிறேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேட்டிஃபையிங் ப்ரைமர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக் ஷூர் ஃபவுண்டேஷன் வந்து ஆயில் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் உள்ளது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து எப்படி வந்து டிவி பேஸ் வந்து போடுறதுன்ட்டு. இந்த டிவி பேஸ் எல்லா ஸ்கின் டைப் வந்து போட்டுக்கலாம். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு போடுறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடும்போது நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு போடுறேன். ஸோ பாருங்கள் ஸ்கின் வந்து இன்னுமே நல்லா டிவியாக க்ளோயாக உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ரோப் க்ரீமோ இல்லாட்டா உங்களோட லிக்விட் ஹைலைட்டரோ மிக்ஸ் பண்ணி உங்கள் நார்மல் லிக்விட் ஃபவுண்டேஷனில் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டோன்ட் ஃபர்கெட் யுவர் நேக். அப்போ தான் உங்களுக்கு பேஸ் வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸாக இருக்கும். ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ரீம் ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இது ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃபிங்கர்ஸோடய பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தேவைப்படுற அளவு நான் வந்து க்ரீம் ப்ளஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்து கன்சிலர் வரும். நீங்கள் அப்படி கன்சிலர் போடுற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நீங்கள் வந்து க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு கன்சிலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ க்ரீம் ப்ளஷ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இது இன்னுமே நல்லா பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ளஷ் போடும்போது ஒரு ஸ்கின்னோட ஸ்கின்னாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் உள்ளேருந்தே ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர், ஒரு டிவி, ஒரு ஹெல்தி சீக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ க்ரீம் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, அதர் ஸ்கின் உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி பார்ட்டிகல்ஸ் உள்ள பவுடர் ப்ளஷ் கூட போய்க்கலாம். நான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5. ஸோ 5 வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ ஒரு ஸ்கின் ஷேட் கன்சீலர், லிக்விட் கன்சீலர் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ எனக்கு எங்கெங்கே இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நல்லாவே நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஐ மீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள், டார்க் பேச்சஸ் இதெல்லாம் வந்து சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் வந்து மூவ் பண்ணிக்கிறங்க. எனக்கு அதெல்லாம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் வந்து கன்சிலரை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்னோடய ஃபிங்கர்ஸாலேயே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் பண்ணும். ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ மேக் ஷூர் கன்சீலரும் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் மேட்சிங் ஷேடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இல்லை ஒரு 1 ஷேட் லைட்டர் ஷேட் உள்ள மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஈவன் நீங்கள் இதே ஐ ஷேடோ பேஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, உங்கள் ஐ ஷேடாக்கு நல்ல ஒரு பேஸாக வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபிங்கரில் வந்துட்டு. ஸோ ரொம்ப போட்டு ரப் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ தான் அந்த லைன்ஸ்குள்ளலாம் உங்களுக்கு போய் நல்லா வந்து செட்டில் ஆகும். ஐ மீன் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகி நேச்சுரல் ஃபினிஷ், அந்த கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 5 முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 6 வந்து போகலாம். இங்கே ப்ளஷ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்கள் ப்ளஷ் போகலை அப்படின்னா கன்சீலர் ஸ்டெப் நம்பர் 4 தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ப்ளஷ் போயிட்டிங்கன்னா கன்சீலர் உங்களுக்கு ஸ்டெப் நம்பர் 5 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 6 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஒரு செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு இலிமினேட்டிங் செட்டிங் பவுடர், அதாவது லூஸ் பவுடரில் உங்களுக்கு லைட்டாக டிண்டு இருக்கிற மாதிரி உள்ளது பார்த்துக்கிறோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேபினோட ஃபிட்மி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம், கலர் பாரோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம், சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுளாக நீங்கள் இன்சைட், மார்ஸ், ஸ்விஸ் பீட்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ளூ ஹெவனில் கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுடர் ஸ்பஞ்சில் நான் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் வேண்டாம், ப்ரஷ்ஷில் வந்து போய்க்கலாம். இன்றைக்கி நான் ஸ்பஞ்சில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை வந்து செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த க்ளோ பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. ஒரு டிவி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வின்டர் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சூப்பராக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லா ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, நல்ல ஒரு செமி மேட் ஃபினிஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேட் ஃபினிஷ் மட்டும் இருக்கிறது இல்லாமல் க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணி நல்ல ஒரு டிவி க்ளோய் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். பிகாஸ் இதில் அந்த டிண்ட் வந்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோய் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ நமக்கு அது வந்து ஹைட் ஆகாது நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ மேக் ஷூர் என்னோடய ஐலிடே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஐ ஷேடோக்கு பேஸாக வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ நீங்கள் வந்து அஃபோர்டபுளே கூட நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் டு நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் பவுடர் ஸ்பஞ்சில் வந்து யூஸ் பண்ணுறேன்றாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஸ்பஞ்சையும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிறங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்டெப் நம்பர் 6, இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா தேவையில்லை. நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் DEWY செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லாவே மேக்கப் வந்து செட் பண்ணி உங்களுக்கு அந்த கேக்கி பேட்சி பவுடர் லுக்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். மேக்கப்பை நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா DEWY உங்களுக்கு வந்து காட்டும். பிகாஸ் நம்ம DEWY செட்டிங் ஸ்ப்ரே இல்லாட்டா ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நல்லாவே என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை வந்து நான் ஏர் ட்ரை பண்ண விடுறேன். ஸோ இது ஏர் ட்ரை பண்ணி முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் மேக்கப் நல்லா உங்களுக்கு லாக் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் ஸ்பஞ்ச் ப்ரூஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். நல்ல ஒரு DEWY பேஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ DEWY செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் அந்த DEWY க்ளோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஆப்ஷனல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரேக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹை பாயிண்ட்ஸில் ஹைலைட்டர் போட்டு தென் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஏர் ட்ரை ஆன பிறகு கூட நீங்கள் ஹைலைட்டர் வந்து பாப்பப் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஹைலைட்டர் வந்து போட்டுக்கலாம். அது டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலான ஒரு நேச்சுரலான DEWY க்ளோவி பேஸ் வேணால் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இது தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன ப்ராடக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேவரட் உங்களுக்கு பிராண்டில் என்ன ப்ராடக்ட் ஃபேவரட் நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரக் ஸ்டோரில் நீங்கள் மேப்ளின், லாக்மி, ஃபேஸஸ் கனடா, கலர் பார், பேக் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ரெவல்யூஷன் பிராண்ட்லாம் ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபுளில் உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட், மார்ஸ், இன் கலர் இந்த மாதிரி பிராண்டில் ட்ரை பண்ணலாம். ப்ளூ ஹெவனில் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு DEWY க்ளோவி பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டைம் எடுத்து. நல்ல ஒரு ஃப்ளாலஸ் பியூட்டிஃபுல் DEWY க்ளோவி பேஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைக்கா, அமேசான், பர்பிளில் இருக்கும். செக் பண்ணி ஆஃபர் டைமில் நீங்கள் கிராப் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். எது ஆப்ஷனுங்கிறது சொல்லி தந்துட்டேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். கண்டிப்பாக இது நீங்கள் இது பண்ணிவிட்டு தென் நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரௌஸ், ஐ மேக்கப், லிப் மேக்கப்பில் நீங்கள் வந்துட்டு முடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன ஐ மேக்கப் லுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் அப்ளை பண்ணி முடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் காய்ஸ்.